இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உனக்கு ஹாப்பியா ரித்திகா? வந்தவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தணும்னு தானே இப்படி எல்லாம் பண்ண? இப்போ உனக்கு திருப்தி தானே? அண்ணி, ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ப்ராப்பர்ட்டி சேல் பண்றதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அது கேட்டது தப்பா? அப்படியே இருந்தாலும் நான் என்ன சைன் பண்ண மாட்டேன் நான் சொன்னேன். என்னால உண்மையாவே சைன் பண்ண முடியாது அண்ணி. என் கையில அடிபட்டிருக்கு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? அது என்ன, கிச்சனுக்குள்ள போகும்போது கை நல்லா இருந்துச்சு, வரும்போது அடிபட்டுருச்சா? காஃபி போடுறதுக்காக போன இடத்துல கையில அடிபடுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஏய், இது எங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ தலையிடாதன்னு நான் தான் சொன்னல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ரித்திகா, நான் கேக்குறேன், நீ எனக்கு பதில் சொல்லு. உன் கையில எப்படி அடிபடுச்சு? நான் வந்து பார்த்தப்ப கூட உன் கை நல்லா தானே இருந்துச்சு. டேய் கபிலா, என்னப்பா இது? ஒருத்தி கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்றா, நீங்க என்னடான்னா அதை ஆராய்ச்சிட்டு இருக்கீங்க? மா, சும்மா உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காது. இந்த பாருங்க, இப்பவே ரித்திகா கையில இருக்கிற கட்டை கழட்டி காட்ட சொல்லுவேன். அது உங்களுக்கு தாமா அசிங்கமா போயிடும், சொல்லிட்டேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு என் மேல இப்படி எரிஞ்சு விழுறீங்க? நான் கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்றேன், நீங்க என்னடானா ஏதோ திருடனை புடிச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. நான் என்ன எனக்காகவா இப்படி எல்லாம் பேசினேன்? உங்களுக்காக தான். நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தானே நான் இப்படி கேட்டேன். இப்போ நீங்களே இப்படி பேசுறீங்களே, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ மூணாவது மனுஷிக்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. ரித்திகா, நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறத பொறுத்து தான் நானும் ரியாக்ட் பண்ண முடியும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல என் அக்கா கிட்ட பிரச்சனை பண்றதுலே தான் குறியா இருக்கேன். அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட நல்லபடியா நடந்து பண்ணி எதிர்பார்க்கிறேன்? இந்த பாரு ரித்திகா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அன்னைக்கு நம்ம கல்யாணத்துல அவ்வளோ பிரச்சனை நடந்தப்ப கூட, என் அம்மாவே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னப்ப கூட நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட நானே சொல்றேன், என் அக்காவை பகைச்சுக்கிட்டு தான் நீ என் கூட வாழணும்னு நினைச்சா அது நல்லா இருக்காது ரித்திகா.